to NMAX Civil Muthukani. In the video, we will see NCERT 11 miscellaneous exercise question number 3. Let A, B and C be the sets such that A union B is equal to A union C and A intersection B is equal to A intersection C. Show that B equal to C. So B set to C set to equal sets and prove பண்ணனும். So first நம்ம கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு நான் பியும் சியும் இன்டர்செக்ட் பண்ணி பார்க்குறேன். ஏன் இன்டர்செக்ஷன் எடுத்தேன்னா யூனியன்னா செட்ஸோட எலிமெண்ட்ஸ் அதிகமாகும் இன்டர்செக்ஷனும் போது அதை நம்ம வந்து சிம்பிளிஃபைடாக போடலாம், அதுக்காக தான். ஸோ அப்போது ஏ யூனியன் பி, இப்போ ஏங்கிற செட்டையும் பிங்கிற செட்டையும் யூனியன் பண்ணிவிட்டு பி கூட நம்ம இன்டர்செக்ட் பண்ணோன்னா பியில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஏற்கனவே யூனியனுக்குள்ளே பி இருக்குது. ஸோ இன்டர்செக்டிங் பி எடுக்கிறோன்னா நமக்கு பி மட்டும்தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கோங்களேன், பி இஸ் ஈக்குவல் டு 2 3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏ யூனியன் பிங்கிறது என்னது 1 2 3, பிங்கிறது என்னது 2 and 3. இப்போ ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் பின்னா இப்போ இது இன்டர்செக்ட் பண்ணும்போது நமக்கு காமன் 2 3 விச் இஸ் பி. ஸோ அதனால் டேரெக்டாக நான் பின்னு போட்டுடுறேன். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் intersection. So A intersection B union C intersection B. A intersection B நான் என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன், equal to A intersection C union இதை B intersection C கூட மாற்றிக்கலாம். ரெண்டுத்துக்குமே காமன் தான் எழுத போகிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோ. ஸோ இப்போ இங்கே ஓவர் இன்டர்செக்ஷன், ஸோ A intersection C யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு நான் சொன்ன அதே தான், ஏவையும் யூவையும் யுனைட் பண்ணிவிட்டு சி கூட இன்டர்செக்ட் பண்ணும்போது நமக்கு அது சியாக தான் இருக்கும். இது ஈக்குவேஷன் 2. ஸோ ஃப்ரம் 1 and 2 என்னவா இருக்குது, ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு சி.